ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகும்போது டுட்டோரியல் 3ல என்ன படித்தோம் அப்படின்றத ஒரு சமரியாக பார்ப்போம். நாங்கள் டுட்டோரியல் 3ல டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் கொஞ்சத்தை பற்றி தான் பார்த்தோம். அதில் முதலாவதாக நான் பார்த்தது அன்லைன், அடுத்ததாக ஸ்ட்ராங் பண்ணுறது, அடுத்ததாக மார்க் பண்ணுறது, அடுத்தது பிரேக் லைன் கொடுக்குறது எவ்வாறு, அதே போல் சப்ஸ்கிரிப்ட் பண்ணுறது எவ்வாறு, சூப்பர்ஸ்கிரிப்ட் பண்ணுறது எவ்வாறு அப்படின்றத தான் பார்த்தோம். ஓகே, நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நான் இதில் வெப் பேஜை காட்டுறேன். இதில் ஆர்டர்ட் லிஸ்ட் எவ்வாறு பண்ணணும், அதே போல் அன்ஆர்டர்ட் லிஸ்ட், அதே போல் டெஃபினிஷன் லிஸ்ட் அப்படின்னா என்னது, அதே போல் அடுத்தது நாங்கள் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறது எவ்வாறு அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து முதல்ல ஒரு ஆர்டர் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது எவ்வாறு அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபைலில் வந்து நாங்கள் கட்டாயம் நிறைய பேருக்குள்ள பொதுவாக பிகினர்ஸுக்கு வந்து நாங்கள் எப்படி எங்களோட ஃபைலை வெப் ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் கட்டாயம் என்ன செய்யணும்னா, ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி அது HTML ஃபைலாக இருக்குமாக இருந்தால் கட்டாயம் அதுக்கு .html அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் கொடுத்து தான் நாங்கள் வந்து அந்த ஃபைலை சேவ் பண்ணணும். அப்படி சேவ் பண்ணோம்னா மட்டும்தான் எங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து ஒரு எங்களோட வெப் ப்ரௌசர் நாங்கள் எதை யூஸ் பண்ணுறோமோ அதோட அந்த சிம்போலோட எங்களுக்கு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது அந்த சிம்போல் காட்டிகிட்டு இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து பார்க்கலாம் அதை .html அப்படின்னு சேவ் பண்ணோம்னா மட்டும்தான் அந்த ஃபைல் அப்படியே ஓப்பன் பண்ணுறதுக்கு இலகுவாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் ஓப்பன் எடிட்டர்ஸ் அப்படின்ற இந்த இதுக்குள்ளே தான் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் நான் ஓப்பன் பண்ணி எல்லா ஃபைலும் ஃபோல்டர்ஸும் காட்டிகிட்டு இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் புதிய ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணணும். ஸோ கெட் ஸ்டார்டடுக்கு மேலால் உள்ள இந்த ஃபைல் அப்படின்ற ஒரு அந்த சிம்பிளை நான் கிளிக் பண்ணோம்னா நியூ ஃபைல் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, இது வந்து ஒரு புதிய ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இங்கே நான் இப்போ வந்து என்ன செய்யணும், கோட் எழுதுறதுக்கு பேசிக் ஸ்கெலிட்டன் எழுதிருக்கணும். ஸோ பேசிக் ஸ்கெலிட்டன் எழுதுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ அதை டைப் பண்ணுறதுக்கான டைமை மிச்சம் பிடிக்கிறதுக்காக ஒரு ஷார்ட் மெத்தட் என்னென்னா, எக்ஸ்பிளனேஷன் மார்க்ஸ், அந்த எக்ஸ்பிளனேஷன் மார்க் இருக்குது தானே, ஸோ அந்த மார்க்கை டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னாலே போதும். ஸோ நான் அதை இப்போ தான் செய்கிறேன். ஓகே, என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பேசிக் ஸ்கெலிட்டன் கரெக்டாக எழுதி வந்திருக்கும். ஸோ நாங்கள் வந்து இங்கே டைட்டிலுக்கு அவங்க டாக்குமெண்ட் அப்படின்ட்டு டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் டாக்குமெண்ட் அந்த டைட்டில் மட்டும் எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் மாற்றி எழுதிக்கலாம், எடிட் பண்ணலாம், இது பிரச்சனை இல்லை. ஸோ எங்களுக்கு வந்து அந்த பொதுவாக நாங்கள் டைட்டிலுக்குள்ளே நாங்கள் ஏதோ ஒரு ஃபைலை டிஃபைன் பண்ணுறதுக்காக ஒரு நேம் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த நேமை போட்டு நாங்கள் அதுக்கு பிறகு எங்களோட மற்ற கோடை ஈஸியாக டைப் பண்ணிட்டு போகலாம். ஓகே, நான் இப்போ வந்து டைட்டிலில் டுட்டோரியல் 3 ப்ராக்டிஸ் அப்படின்னு போட்டுறேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து போட்டியில் ஹெட்டிங், அதாவது H1 டெக் போடுவோம். எங்களோட அந்த மாடல் ஃபைலில் இருக்கிற மாதிரி அது வந்து ஹெட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ அதே போல் நாங்கள் இங்கே டைப் பண்ணுவோம். இங்கே முதலாவதாக அட் அ நம்பரிங் லிஸ்ட் ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நான் வந்து அதை ஹெட்டிங் H1 டெக்குள்ளே டைப் பண்ணுறேன். ஸோ அது வந்து வேர்டாக மட்டுமே இருக்கணுமெண்டு இல்லை, சென்டென்ஸாக கூட இருக்கலாம், அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஆர்டர் பண்ணி ஒரு லிஸ்ட் போடணும், அதுக்கு 1 2 3 4 5 அப்படின்னு ஆர்டர் பண்ணிட்டு தான் போகணும் இல்லை. ஸோ அந்த ஆர்டரிங் நம்பர் வந்து ஆட்டோவாக ஜென்ரேட் ஆகுறதுக்காக தான் நாங்கள் இந்த டேக் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து ஆர்டர் லிஸ்ட்டை நாங்கள் தொடங்குவோம். ஸோ அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற டேக் தான் OL. ஓகே, இப்போ நாங்கள் வந்து லிஸ்ட்டை எழுதணும். ஸோ அதுக்கு LI அந்த டேக் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நான் என்கிட்ட கொடுத்து LI டேக் எழுதுகிறேன். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து நாங்கள் எழுத வேண்டிய அந்த வேர்ட்ஸ் அல்லது சென்டென்ஸை எழுதணும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 5 ஃப்ரூட்ஸோட நேம் எழுதிட்டுருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஃப்ரூட்டோட நேம் எழுதும் போதும் நாங்கள் வந்து லிஸ்ட் தொடங்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த ஒவ்வொரு லிஸ்ட்டும் தான் ஒவ்வொரு நம்பரை டிஃபைன் பண்ண போகுது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து அவுட்புட்டை பார்ப்போம். அதுக்காக நாங்கள் சேவ் பண்ணணும். ஓகே, நான் வந்து இப்போ ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் சேவ் பண்ணும்போது கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் HTML இருக்குதா அப்படின்ட்டு. அதுதான் HTML எக்ஸ்டென்ஷன் காட்டுது. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் HTML இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ரீஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த ஃபைல் வந்து உங்களோட ப்ரௌசரை டிஃபைன் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னோட அவுட்புட் கரெக்டாக காட்டுதா அப்படின்னு. ஓகே,
நான் இங்கே வந்து ஒயல்ச்சுக்குள்ளே அந்த ஹேடிங் ஃப்ரூட்ஸ் எழுதுறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹொரிஜென்டலாக லைன் வந்து போயிருக்குது. இதுக்கு நாங்கள் சொல்கிறது ஹொரிஜென்டல் ரூல் அப்படின்னு. அதாவது ஒரு வெப் பேஜை பார்ட்டிஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோம். இதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறது ஹெச்ஆர், அதாவது ஹொரிஜென்டல் ரூல் அப்படின்றத டிஃபைன் பண்ணுற மாதிரியே அந்த டெக்கும் வந்துருக்கு. ஸோ ஹெச்ஆர் என்ற டெக்கை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதுவும் ஒரு ஆட்டோ ஃபில்லிங் டெக். ஸோ நான் வந்து என் டெக், ஸ்டார்டிங் டெக் அப்படின்னு வேறு வேறெல்லாம் கொடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரேக் லைன் போல் ஒரு டெக்கை கொடுத்தாலே போதும். இங்கே வந்து சாம்பிள் பேஜோட பார்க்கும்போது ஹொரிஜென்டல் ரூலுக்கு மேலால் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு பிஆர் கொடுக்குறேன். ஓகே, அவுட்புட்டில் வந்து ஒரு சிறிய ஸ்பேஸ் தான் தருது. ஸோ இன்னொரு பிஆர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிள் பேஜுக்குள்ள மாதிரியே என்னோட அவுட்புட்டும் இருக்குது. ஓகே, அடுத்ததாக நாங்கள் எழுத போகிறது வந்து ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட் எழுதும் போது என்ன செய்யணும்? போல்ட் பண்ணப்பட்ட அல்லது பாயிண்ட் ஃபார்மாக நாங்கள் எழுதுறது தான் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட் எழுதும் போது நான் ஃபர்ஸ்ட்டு H1 டேக் போட்டு ஒரு ஹெடிங் போட்டிருக்கேன். சேம் ஃபோன் சைஸ்ன்றதால H1 டேக்கே யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட் எழுத போகிறோம். ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட் எழுதுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற டெக் தான் UL. ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு உள்ள நான் வந்து H3 டெக் போட்டு வெஜிடபிள்ஸ் என்றதை எழுதுறேன். ஓகே, அடுத்ததாக நாங்கள் என்ன செய்யணும்? லிஸ்ட் எட் பண்ணணும். ஸோ அதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறது சேம் எல்லைன் டெக். ஓகே, அதில் நான் வந்து ஒரு 5 வெஜிடபிள்ஸ் நேம் மென்ஷன் பண்ணுறேன். ஒவ்வொரு நேமும் ஒவ்வொரு லிஸ்ட் டெக்குக்குள்ள வரணும். ஓகே, சேம் ஃபார்மேட் தான். ஸோ 2 பிஆர், அதுக்கு பிறகு ஒரு ஹொரிஜென்டல் ரூல். அதே போல் கோட்பேனில் கொடுத்துருக்க சேம் ஆப்ஷன் எங்களுக்கு இங்கேயும் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சர் விசுவல் ஸ்டுடியோ கோடில் தந்திருக்காங்க. கோட்பேனில் நாங்கள் கோட் எழுதும்போது சைடில் அவுட்புட்டை சேவ் பண்ணாமல் ரிஃப்ரெஷ் பண்ணாமலே எங்களுக்கு காட்டுது. ஸோ சேம் ப்ரிவியூ எங்களுக்கு வந்து இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட்லேயும் தந்திருக்காங்க. இங்கே எக்ஸ்டென்ஷனில் லைவ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும், லைவ் சர்வர் கிடைக்கும். ஸோ லைவ் சர்வரை இன்ஸ்டால் பண்ணிக்கணும்னா ஓகே. ஓகே, இப்போ என்ன செய்யணும்னா நாங்கள் எழுதிட்டு இருக்கிற கோடில் ரைட் கிளிக் பண்ணினோம்னால் ஒரு சில ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு காட்டும். ஸோ அதில் வந்து இப்படி ஒரு ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு இருக்கும். அதை நாங்கள் கிளிக் பண்ணோம்னா எங்களோட அவுட்புட் வந்து நாங்கள் சர்ச் பண்ணுற, நாங்கள் யூஸ் பண்ணுற வெப் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஸோ இதன் மூலம் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நாங்கள் எங்களோட ப்ரௌசரில் அவுட்புட் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணாமலே காட்டப்போம். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கோட் எழுதும் போது எங்களுக்கு அவுட்புட்டை உடனடியாக காட்டக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இந்த லைவ் ப்ரிவியூ அப்படின்றது. கட்டாயம் இன்னொரு பாயிண்ட் நோட்டும் பண்ணிக்கோங்க. அதாவது நாங்கள் லைவ் சர்வரில், அதாவது ஒரு லைவ் ப்ரிவியூ கொடுத்தோம்னா அது அந்த ஒரு கோடில் கொடுக்கும்போது லைவ் ப்ரிவியூ கொடுத்துருக்கிற கோடாக இருந்தால் நாங்கள் கட்டாயம் அந்த கோடெல்லாம் ஃபினிஷ் பண்ண போகிறோம். அப்படியோ அந்த கோடை க்ளோஸ் பண்ணினா மட்டும்தான், லைவ் ப்ரிவியூ ஸ்டாப் பண்ணினா மட்டும்தான் எங்களுக்கு வந்து இந்த லைவ் ப்ரிவியூ ஆப்ஷனை இன்னொரு புதிய கோடுக்கு எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் லைவ் சர்வர் ஸ்டாப் லைவ் சர்வர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும் வரையில் அந்த லைவ் சர்வர் வந்து அந்த கோடுக்காக யூனிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து அந்த கோடு முடிய அல்லது அவுட்புட் எல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, ஓகே எல்லாம் டன் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா திரும்பியும் கோடில் ரைட் கிளிக் பண்ணி இதே போல் அந்த ஸ்டாப் லைவ் சர்வர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த லைவ் சர்வரை நீங்கள் நிறுத்தணும். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் இன்னொரு கோடு எழுதும் போது சேம் ப்ரொசீஜர் உங்களுக்கு வந்து இன்னொரு லைவ் சர்வரை ஓப்பன் பண்ணி ஸோ ஒரு கோடுக்கு நாங்கள் லைவ் சர்வர் யூஸ் பண்ணுறோமாக இருந்தால் அது ஒரு தடவை இல்லை, ஒரு கோடுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். அதாவது லைவ் சர்வர் நாங்கள் வந்து எல்லா கோடுக்கும் நாங்கள் நிறைய ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி நிறைய அவுட்புட் காண வேண்டியிருக்கு, நிறைய வெப் பேஜஸில் அவுட்புட் காண வேண்டி இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் அட் த சேம் டைம் எங்களுக்கு வந்து லைவ் சர்வர் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ டுட்டோரியல் 4 வந்து கண்டென்ட் கொஞ்சம் பெருசு அப்படின்றதால நான் வந்து டுட்டோரியல் 4 2 போர்ஷனாக கட் பண்ணி டுட்டோரியல் 4 பார்ட் 1 அதே போல் டுட்டோரியல் 4 பார்ட் 2 அப்படின்னு 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ஈஸியாக விளங்கும்.